நீங்கள் சரித்திரத்தை நேருவை போல் படிக்காவிட்டாலும் ஓரளவு படித்திருக்கிறீர்கள். திமுக பவள விழா நிகழ்ச்சியில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை அமைச்சர் வேலு பாதியிலேயே நிறுத்த சொல்லியிருப்பது மதிமுகவினரை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. இருக்கட்டும் நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் சரித்திரத்தை நேருவை போல் படிக்காவிட்டாலும் ஓரளவு படித்திருக்கிறீர்கள். நிறைய கட் பண்ணிட்டேன் நானே. இது போல ஒரு வாய்ப்பு இன்னும் கிடைக்க போறது. இவ்வளவு தோழர்களோட ஒரு இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு. அவர் நரேந்திர மோடி என்ன திட்டமிடுகிறார்? நாட்டை திராவிட நாடு என்று சொல்லுகிற திமுகவை அழிக்க வேண்டும் நினைக்கிற போது ஒரே மொழி ஒரே நாடு என்கிறார். உலகத்தில் எங்கேயாவது வெற்றி பெற்றிருக்கிறது? லெனின்கிராடிலும் ஸ்டாலின்கிராடிலும் ஸ்வஸ்தை கொடிபிடித்த நாஜிகளை ஹிட்லரின் படைகளை வெற்றி பெற்று முறியடித்து விரட்டிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய படை இருக்கும் போதே, செம்படை இருக்கும் போதே, ரஷ்ய மொழிதான் இந்த நாட்டின் மொழி என்ற அந்த சோவியத் ரஷ்யா 15 நாடுகளாக சிதறி போனது. தடுக்க முடிந்ததா? நான் கேட்கிறேன், நீங்கள் 300 வருடங்களுக்கு முன்னாலே எங்கே இருந்தீர்கள்? 150 வருடங்களுக்கு முன்னாலே எங்கே இருந்தது இந்தியா? இந்தியா என்ற ஒரு நாடு எங்கே இருந்தது? 56 சமஸ்தானங்கள் இருந்தன, பாளையங்கள் இருந்தன, நாடுகள் இருந்தன. இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது. அப்படிப்பட்ட இந்தியாவை பாதுகாக்க நான் இந்த மொழிகளை எல்லாம் அழிப்பேன் என்றால் எதிர்ப்போம். ஆனால் அதே நேரத்தில் அண்ணா சொன்னதை ஐ பிலாங் டு தி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.